வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல கிரிமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு கர்ட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, யாருமே கர்ட் ரைஸ் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீனு ஒயிட்டு பிங்க் கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கிரிமியான தயிர் சாதம் வேணும்னா ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா நான் 200 கிராம் சாதத்துக்கு ஒரு 20 கிராம் பட்டர் போட்டு சூடு சாதத்தில் கலந்து விட்டுக்கலாம். சூடு சாதத்துக்குள்ளே பட்டர் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகி சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இது பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்க்கக்கூடாது. காய்ச்சி ஆறின பால். தாளிக்கிறதுக்கு ஒரு பாண்டில் எண்ணெய் வச்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்த உடனே கொஞ்சமாக சீரகம், இப்போ வெடித்ததும் கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் எல்லாம் இதானோடனே கருவேப்பிலை, கொஞ்சமாக திருவண்ண இஞ்சி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து நல்லா இஞ்சி வந்து நல்லா ஃப்ளேவர் இறங்கிடும். இஞ்சி எதுக்காகன்னா டைஜஷனு, அப்புறம் கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ வந்து ஒரு 1/4 லிட்டர் போல் கெட்டியான தயிர் வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் வந்து சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், க்ரீமியாக இருக்குது. இது கொஞ்சமாக தூள் உப்பு தூணாப்பில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சியெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் விதையில்லா திராட்சையும் மாதுளையும் சேர்த்துட்டு கலரி விட்டுக்கலாம். நல்லா கிரிமியான கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மீந்ததானே ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வைங்க, அப்போ வந்து சீக்கிரமாக புளிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.